நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா டெசர்ட் ரோஸ் அப்படிங்கிற அடினியத்தை பற்றி பார்ப்போம். பாருங்கள், இது எங்கள் வீட்டில் இருக்கிற அடினியம். இதை டெசர்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதில் ஒத்தடுக்கு இருக்குது, ரோஜாப்பூ மாதிரி அடுக்கான இதுவும் இருக்குது. ஆனால் இங்கே நான் இது மட்டும்தான் வச்சுருக்கேன். இது டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேடஸுக்கு தான் இது மதிப்பு. இது எவ்வளோ குண்டாக இருக்கோ அந்த அளவுக்கு இதுக்கு வேல்யூ. சின்ன செடி கூட 400 300 அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் விதை போட்டு முளைக்க வச்சேன். இது விதை வெடித்து பரவக்கூடிய வகை. சீனி வரக்காய் விதை மாதிரி தான் இருக்கும். அப்படியே பஞ்சு பஞ்சாக உள்ளே இருக்கும். அந்த விதையை போட்டு முளைக்க வச்சு ஒரு 4 செடி உருவாக்குனேன். நிறையா முளைச்சிருந்தது. ஆனால் பெருசானது ஒரு 4 செடி தான் பெருசானது. பாருங்கள், அதில் ஒன்று தான் இது. இப்போ அழகாக பூ பூத்துருக்கு. பாருங்கள், இந்த பூ பூத்தா 1 வாரம் 10 நாளைக்கு இது வாடாது. அப்படியே அழகாக இருக்கும். பாருங்கள், ரோஸ் மாதிரியே இருக்குது. அழகாக இருக்குது. இதுக்கு தண்ணி தேவைப்படாது. இது பாலைவனத்தில் உள்ள பாலைவன ரோஜான்னு சொல்கிறதுனால இது தண்ணி கொஞ்சமாக கொடுத்தா போதும். அப்படியே தன்னால் வளரும். இதுக்கு எப்போயாதும் கொஞ்சம் கொஞ்சம் உரம் கொடுக்கலாம். மீனமெல்லாம் அப்பப்போ தெளித்து விடுவேன். நல்லா பூ எடுக்கும். மீனமெல்லாம் தெளித்தா எப்போயாவது கவுடங் மேனூர் கொடுப்பேன். அவ்வளோதான். இதுக்கு நிறைய பராமரிப்பும் தேவைப்படாது. அது பாட்டுக்கு வச்சு விட்டா அழகாக அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும். இப்படி வீட்டை முன்னாடி நல்லா அலங்கரிக்கவும் செய்யும். இப்படி அழகான ஒரு செடி இது. அதிக பராமரிப்பு வேண்டாத செடி. இப்படி வச்சு விட்டா போதும், அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும். இப்படி பூக்கள் அழகாக பூத்து வீட்டை அலங்கரிக்கும். வீட்டை முன்னாடி வைக்கிறதுக்கு காம்பவுண்டு சுவத்தில் வச்சுருந்தோம்